வெல்கம் பேக் டு another vlog. பூம்பாறை, இதுதான் பூம்பாறை. இது இல்லை பூம்பாறை, பூம்பாறை கீழே இறங்கி போகணும். இது பூம்பாறை வியூ பாயிண்ட். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சர்க்கியூட்லாம் முடிச்சுட்டு அதை போட்டிருக்காங்க பாருங்க. மன்னவனூர் நேராக போகணும், பூம்பாறை இந்த ரைட்டில் கீழே இறங்குனீங்கன்னா நீங்கள் பூம்பாறை போயிடலாம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா மன்னவனூர் அண்ட் கூக்கல் ஃப்ரம் பூம்பாறை. எப்பா 350யோட சீட்டு ஹார்டா இருக்கு. சரி வாங்க நம்ம vlog கண்டினியூ பண்ணுவோம். 15 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல போயிடலாம்னு நினைக்கிறேன். வில் see. மன்னவனூர் வந்து ஈகோ டூரிசம் பார்க் இருக்காங்க. அங்க போனோம்னா இந்த கோட்டு ஷீப் ஃபார்ம் அதை பார்க்கலாம், ரேபிட் ஃபார்ம் பார்க்கலாம். கிட்ஸோடலாம் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பல படங்கள் வந்து ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க அந்த இடத்துல. இது டூரிஸ்ட் விலாகோ டூரிசம் விலாகோ கிடையாது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மோட்டோ விலாக் தான். பிக் தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம சேனல் ரூட் 48 ஓவர்டேக் பண்றதுக்கு ரூட் பார்க்கணும். ரூட் இருக்கு, போயிடுவோம். நிறைய அந்த டென்ட் ஸ்டே அது இதுன்னு பார்க்குறோம்ல, அதெல்லாம் பார்த்தோம்னா இந்த ரைட்ல உள்ள இந்த பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, இங்க ஒரு ரைட்ல ஒரு ரோடு இறங்கும் பாருங்க, அதோ இறங்குது பாருங்க. அந்த எவர்கிரீன் மெடோஸ், கிளாம்ஸ் இது எல்லாமே பார்த்தோம்னா அந்த ரைட்ல கீழே இறங்கி போகலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா தான் அந்த கிளாம்பிங், டென்ட் ஸ்டே, ஹாபிட் ஹவுஸ் அது இது நிறைய இருக்கு. எல்லாமே பார்த்தோம்னா அந்த பக்கம் போகலாம். நம்ம அங்கே ஸ்டே பண்ணல. எஸ்வி பேலஸ் கொடைக்கானல். வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் பாயிண்ட். மான், மாடு, சிறுத்தை, முயல்கள் அங்க இருந்தா வருமா தெரியல. விறகு இப்படி சேமிக்கிறாங்க பாருங்க வீட்டுக்காக. போது பார்க்கலாம். நேராக போனோம்னா ஷீப் கோட் ஃபார்ம் 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அதை நேராக போய் பார்ப்போம். பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, யாருமே இல்லை, ஆளே இல்லை. ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் சுத்திட்டு இருக்கோம். சீசன்ல இல்லை, ஆஃப் சீசன்ல போறோம்னா இவ்வளவு ஜாலியா இருக்கு, ஜாலியா போயிட்டு இருக்கோம். இந்த சீசன்ல வந்தோம்னா இங்கேயுமே ஒரே ஹார்ன் தான், டீசல் போக, அந்த வண்டிங்க டிராஃபிக் எல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் ஸ்பீட்ல இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. ரைடு எவ்வளோ ஜாலியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் தான் இருக்கு. வரே வா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஓப்பன் ஆக போகுதுல்ல இந்த இடம். இங்கேயும் வைல்ட் லைஃப் இருக்குங்கிறாங்க. பஸ் வேற வருது. அம்மா இன்னொரு ஊருக்கு முன்னாடி வரையடி. வரையடி அங்க பாத்தீங்கன்னா தூரத்துல லேக்கை நீங்க பார்க்கலாம். அதுவும் இங்கெல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க தூரத்துல நீங்க லேக் பார்க்கலாம். இது வேற ஒரு இடம். இன்னொரு பூண்டி, கவுஞ்சி, கிலாவரை, லாஸ்ட் வில்லேஜ் இந்த ரோட்ல கிலாவரை. அங்க போய் அப்படியே யூட்டர்ன் தான் இருக்கு ரோடு, அங்கேயே போட்டு வந்துடலாம். இதான் மன்னவனூர். இங்கே ரூம்ஸ் அவைலபிள் இருக்கா? முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் இந்த லெஃப்ட்ல இருக்கு பாத்தீங்களா, ஷீப் கோட் ஃபார்ம் வந்து ஏதோ இந்த லெஃப்ட்ல இருக்கு. இங்க
இந்த பக்கம் நீங்க ரைட்ல கீழே இறங்குனீங்கன்னா மன்னவனூர் ஊருக்குள்ள போயிடலாம். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டா போனோம்னா நம்ம அந்த ஈகோ ஃபார்ம், மன்னவனூர் ஈகோ ஃபார்ம் அங்க போலாம். நல்லா நீ நடுவில் கிளாவரை பூண்டி கவுஞ்சி எல்லாம் ஸ்ட்ரைட்டு. இங்கேயும் நல்லா வந்துருச்சுங்க. ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு. டைனிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அதெல்லாம் இங்கே நிறையா இருக்கு. இங்கே வைக்கிறாங்க பாருங்க, என்ன வைக்கிறாங்க, பூண்டு, மலைப்பூண்டு. கைடு தான் உள்ள போறதுக்கு. உள்ள போனீங்கன்னா நீங்க நிறைய நிறைய ஃபோட்டோ பாயிண்ட்ஸ், ஃபோட்டோ பூத் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ள லாஸ்ட்டில் போனீங்கன்னா அந்த போட்டிங் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உள்ள நீங்கள் போட்டிங்கும் போகலாம். மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையம். இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த ரோட்டில் கவுஞ்சி, கிளாவரை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கூக்கல் போகணும் பார்த்தீங்களா, மன்னவனூர். அதோ லாஸ்ட்ல உள்ள போனீங்கன்னா டிக்கெட் பாயிண்ட் இருக்கு. டிக்கெட் பாயிண்ட்ல இருந்து நீங்க நேரம் அப்படியே நடக்கலாம். ஒரு 1-2 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் உள்ள போறதுக்கு. அடுத்த மன்னவனூர்ல இருந்து நம்ம கூக்கல் போகணும். நம்ம இப்போ கூக்கல் போகலாம் வாங்க. டைம் 12:15 ஆகுது. மன்னவனூர்ல இருந்து கூக்கல் எவ்வளோ நேரம் ஆகுது? என்ன ஒரு 5:50 ஓடி இருக்கா? அங்க போய் பார்க்கலாம். கூக்கல் போயிட்டு நம்ம vlog எண்ட் பண்ணிக்கலாம். கூக்கல் வில்லேஜ் அண்ட் கூக்கல் லேக் பார்த்துட்டு இந்த மன்னவனூர் வரைக்கும் வந்து இந்த ஈகோ டூரிசம் பார்க் பார்த்தோம்ல, அதுக்குள்ள நீங்க போயிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ரிட்டர்ன் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் கூட எடுக்கலாம். இந்த மலைப்பூண்டு வாங்குறது, வேற ஏதாவது இந்த மலைகள் இங்க கிடைக்கக்கூடிய பொருள்களை நம்ம ஏதாவது வாங்கிட்டு வரலாம். நீங்க சூஸ் பண்ணி சாப்பிடலாம். எங்க ஹோட்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்க நீங்க சாப்பிட்டு கூட நீங்க போகலாம். இன்கேஸ் இல்ல நீங்க உள்ள மன்னவனூர் கிராமத்துக்குள்ள போயிட்டு வர்றதுனால நீங்க போகலாம். அங்கேயும் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கு மீல்ஸ், சப்பாத்தி அந்த மாதிரியே நீங்க சாப்பிடலாம். இப்போ வாங்க நம்ம கூக்கல் போவோம். மன்னவனூர் லேக்கு கீழே இறங்கணும் இல்லையா, அதனால இப்போ ஹில்ஸ் வந்து ஏறுது. வயசான காலத்துல ஓட்டுறது கஷ்டம்தான். இந்த எஃபோர்ட்டுக்காவது நீங்க ஒரு பெரிய தம்ஸ்அப் கொடுக்கணும். பேக் பெயின் வருது. ஆமா, தொடர்ந்து ரொம்ப தூரம் ஓட்ட முடியல, பேக் பெயின் வருது. அப்பப்போ பிரேக் எடுத்து தான் போயிட்டு இருக்கோம். பட் ஆனா இப்போ இந்த வயசுல பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் வேற எந்த வயசுல பண்ண முடியும் சொல்லுங்க? அதாவது யாராவது உங்க தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி ஆசை இருக்கு, அவங்களால பண்ண முடியுமா முடியலையா, இந்த மாதிரி ரைடு போறதுக்கு அந்த டவுட் இருந்ததுன்னா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இல்ல அவங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி ரைடு வர்றதா இருந்தா அவங்க தாராளமா வரட்டும், ஷேர் பண்ணி விடுங்க. மன்னவனூர்ல இருந்து கூக்கல் பார்த்தோம்னா ஒரு 12 கிலோமீட்டர் வரும். ஒரு ½ அன் ஹவர் டிராவல் டைம் தான் வரும் மோஸ்ட்லி. அந்த ஜங்ஷன்ல இருந்து மேலே போனால இந்த ஜங்ஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த ஜங்ஷன்ல அங்க இருந்து லெஃப்ட்ல இப்போ நம்ம போற வழியில் லெஃப்ட்ல திரும்புற மாதிரி இருக்கும். அந்த லெஃப்ட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர். ஸோ இங்க இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர், அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கூக்கல். சின்ன பசங்க ஓட்டிட்டு இருக்காங்க கேரளால இருந்து. இருக்கு இந்த இடம். அம்மா வந்துட்டோமா? ஆமாங்க வந்துட்டோம். ஸோ இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவில் இப்போ லெஃப்ட்ல போனோம்னா கூக்கல் 8 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இது அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 6 கிலோமீட்டர் போட்டிருந்துச்சு. மன்னவனூர் ரோடு விட குறுகலா இருக்கும், அடர்த்தியா இருக்கும்.
டேஞ்சரஸாகவும் இருக்கும். ஏன்னா ரோடு சின்னது இல்லையா, அதனால இப்போ இறங்கிட்டு இருக்கோம். யாரோ செம்ம ஸ்பீட்ல வராங்க, கவர்மெண்ட் பஸ். இதுதான் இந்த இடத்துல குறுகலா இருக்குன்னு இப்போதான் நான் சொன்னேன். ஏண்டா தேவையா குமார், பொறுமையா வந்தலாவது விட்டுருக்கலாம். ஜஸ்ட் மிஸ். தேவையா குமார் என்ன அவ்வளோ டேஞ்சரஸான ரோடு பாருங்க. வாட்டர் கிராசிங் அதுக்கு சொல்றேன். வந்த ரோட்ல இந்த கூக்கல் போடுற ரோடு அருமையான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஆனால் ரோடு பாருங்க இவ்வளோ சின்னதா இருக்கு. ஒயிட் ரோட்ஸ் கிடையாது, சின்ன ரோட்ஸ். இதுல ஒரு லாரியோ இல்ல ஒரு லாரி பஸ் எல்லாம் விடுங்க, 2 கார் எதிர வந்தாலுமே நிறுத்தி போற மாதிரி தான் இருக்கும். சொல்லி சொல்லி முடிக்கல, கரெக்டா இங்கேயும் வந்தோம் பாருங்க. நிக்கிறானுங்களா பாரு காருக்காரங்க. சரி, இங்க மழை பெஞ்சு அந்த ஈரப்பதம் எப்படி இங்க பாருங்க. இந்த பக்கம் ஒரு வண்டி தான் போக முடியும் என்ன. இடப்பங்கரை. இந்த இடத்துல தான் ஜாலி பண்ணுவானுங்க, ஃபன் பண்ணுவானுங்க. வண்டியை இறக்கி ஏத்துறது, இந்த போட்டோ ஷூட் மாதிரி எடுக்கிறது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்க. வாய்ஸ் ஓவர் இல்ல மைக்ல பேசுறதே கிடையாதுங்க. இது vlog பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது காட்டுறதுக்கு தான். இங்க ஒருத்தர் தனிமையில் இருக்கிறாரு, போலீஸ்காரரு. எப்போ இந்த வெஸ்ட்வுட்ன்னு இருக்கு பாருங்க, கூக்கல் நெருங்க ஆரம்பிச்சதுன்றது அடையாளம். இதோ இங்க ஒரு ஸ்டே இருக்கு பாத்தீங்களா, வெஸ்ட்வுட். கூக்கல் நெருங்கிட்டோம்னா இது ஒரு அடையாளம். இங்க இருந்து இந்த ஸ்டேஸ்லாம் ஆரம்பிக்கும். ஹட், டென்ட், ஏ ஃப்ரேம், இந்த பேம்பு ஹவுஸ் சொல்றாங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஆனால் பயங்கர எக்ஸ்பென்சிவ். கொடைக்கானல் ரீஜன்ல பார்த்தோம்னா கூக்கல்ல ஸ்டே பண்றது தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சொல்ல போனால் 15-20,000 கூட போகும் ஒரு நாளைக்கு, இந்த ஹட் ஹவுஸ், இந்த உடன் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டே பண்றதுக்கு. இங்க ஒன்று இருக்கு பாருங்க, ஈகிள் வுட்ஸ், மிஸ்டி மவுண்டன்ஸ், கூக்கல், ஹெவன்லி டேஸ். ரோட்டை பார்ப்போம், நம்ம சரன்னு கீழே இறங்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு கேமரால தெரியுதான்னு தெரியல. கூக்கல் பாரடைஸ். டேங்கப்பா, சரியான ஆஃப் ரோடிங்கா இருக்கே, எதிர்பார்க்கவே இல்லையே.
கஷ்டம்தான். பின்னாடி ஒரு 800 வருதுல்ல ஆல்டோ, அந்த வண்டியில். ஆனால் அந்த வண்டி ஸ்டீப்பில் தான் சரசரன்னு ஏறிடும். ஃப்ளோர் வந்து லோ ஃப்ளோர் இல்லை, கல் அடிபடும். கூக்கல் லேக். ரைட்ல போனா வேற ஒரு கிராமம் போறது, நம்ம வந்து லெஃப்ட்ல போகணும். கூக்கல் லேக் இங்கதான். பாத்தீங்களா, கூக்கால் லேக் வியூ. இங்கெல்லாம் உங்களுக்கு கடைகள்லாம் இருக்கும். கூக்கால் லேக் வியூல இருந்து அடுத்து கூக்கால் இதெல்லாம் பார்க்கணும்ல. கேரளா வந்து இருக்குல்ல. வந்துட்டோமா கூக்கால். எந்த விலாகும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ரூட் 48 சேனல் பார்த்தோம்னா என்ன மாதிரி ஏழு கேட்டீங்க. 48 வயசில் இந்த மாதிரி விளாக் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கேன். மோட்டோ விளாக் பண்ணி ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கு தான். இந்த மாதிரி உங்களுக்கு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், யாருக்காக ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் காட்டணும் அவங்களுக்குனா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் தெரியும் எத்தனை பேர் லைக் இல்லை டிஸ்லைக் பண்ணுறீங்க, காரி துப்புறீங்க இல்லை பாராட்டுறீங்கன்றது தெரியும். அதனால் ஒரு நல்ல கமெண்ட்டாக பண்ணி வாழ்த்து தெரிவிங்க. சரிங்களா? பூம்பாறையிலேருந்து கிளம்பி மன்னூர் கூக்கல் வந்து இப்போ இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அத்தா, பாய்.